என்ன ப்ரோ இது பேரு? இதுக்கு பேர் வந்து பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம். இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சைப்புளி ரசம் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு இது கூட வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு, அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் 1-2. இது கூட ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து சும்மா லைட்டாக பல்ஸ் மட்டும் பண்ணால் போதும், இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருக்கணும். இதை நான் அந்த புளித்தண்ணி கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில் கரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான ஒரு பச்சைப்புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட இந்த மாதிரி சிக்கன் 65 ஃபிஷ்ஷுன்னு அது சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.